கிபி 5ஆம் நூற்றாண்டுல சென்னையில இருக்கிற காஞ்சிபுரத்தை தலைநகரா வச்சு ஆட்சி செஞ்சவங்க தான் பல்லவ மன்னரான கந்தவவர்மன். இவருக்கு 3வது மகனா போதிங்கிற ஒரு இளவரசர் பிறக்கிறாரு. இவரு தன்னுடைய இளம் வயதிலேயே வர்மக்கலை, மருத்துவ கலைன்னு எல்லா விதமான கலையிலையும் தேர்ச்சி பெற்றிருக்காரு. ஒரு கட்டத்துல புத்தர் மேல ஏற்பட்ட மிகப்பெரிய ஈர்ப்புனால தன்னுடைய இளவரசர் பதவியே துறந்துட்டு துறவியா மாறுறதுக்கு முடிவெடுக்கிறாரு. இவரு அப்போ 27வது புத்தரா இருந்த பிரகத்தாங்கிறவங்களுடைய சீடரா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சிறந்த சீடரா விளங்குனதுனால இளவரசர் போதிய பிரகத்தா 28வது புத்தரா அறிவிக்கிறாரு. போதி உலகம் முழுக்க புத்த மதத்தை பரப்புறதுக்காக பயணத்தை மேற்கொள்றாரு. சீன மக்களும் புத்தர்களை வழிபடுறவங்க தான். இவரு 28வது புத்தர்னு தெரிஞ்ச உடனே இவரை மாஸ்டரா ஏத்துக்கிறாங்க. போதி சீன மக்களுக்கு கொடூரமான நோய்களுக்கு எப்படி மருந்து தயாரிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மாங்க எல்லாம் வீக்கா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு தற்காப்பு கலையும் சொல்லி கொடுக்கறாங்க. இப்படி வளர்ந்ததுதான் இப்ப சீனாவுல மிக பேமஸா இருக்கிற கும்பு. ஒருவேளை போதி தர்மர் தமிழ்நாட்டிலே இருந்திருந்தா என்ன